குருவே சரணம். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கதையின் காரணம். கதைக்குள்ளே போகலாம். ஒன் மேன் ஹேட் 4 wives. அவனோட 4th வைஃப் தான் அவனுக்கு உயிர். எல்லாமே அவளுக்காக பண்ணுவான். 3rd வைஃபையும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு பயம் இருந்தது, இவனை விட்டுட்டு அவள் வேற யார் கூடியாவது போயிடுவாளான்னு. 2nd வைஃபை ஓரளவுக்கு பிடிக்கும், பிகாஸ் அவளோட எல்லா ஒர்க் ரிலேட்டட் இஷ்யூஸும் ஷேர் பண்ணுவான். அவளுக்கும் நல்லாவே தெரியும் அவன் டவுன் ஆகிட்டாக்க எப்படி சியர் பண்ணுறதுன்னு. ஃபர்ஸ்ட் வைஃபை டோட்டலாக நிக்லெக்ட் பண்ணினான். ஆனால் அவள் தான் ரொம்ப லாயல், வெரி குவயட், நல்லா அப்சர்வ் பண்ணுவாள். அவ்வளவா அன்னெசரி டாக்ஸே கிடையாது. ஒரு நாளைக்கு சாதாரண ஜுரம் வந்தது இந்த ஆளுக்கு. ஆனால் ஃபியூ டேஸில் கண்டிஷன் காட் வர்ஸ். அப்போது லோன்லினஸ் கில்ட் ஹிம் அண்ட் அவனே நினச்சான், இன்னும் ஃபியூ டேஸில் நான் செத்து போயிடுவேன்னு நினைக்கிறேன். 4th வைஃபை கூப்பிட்டு கேட்டான், நான் செத்து போயிட்டா என் கூட நீ வரியான்னு. உடனே அவள் சொன்னால் முடியாதுன்னு. 3rd வைஃபை கேட்டான், நீ என் கூட வரியான்னு. அவள் உடனே சொன்னால், எனக்கு இந்த லைஃப் தான் பிடிச்சிருக்கு, நீ இல்லைன்னா இன்னொருத்தனோட நான் போயிடுவேன்னு. 2nd வைஃபை கேட்டான், நீயாவது என் கூட வரியான்னு. அவள் சொன்னா, ஐம் சாரி, உன்னோட கிரேவ் வரைக்கும் தான் நான் வர முடியும்னு. அவன் உடனே நினச்சான், அட்டென்ஷன் கொடுத்த எல்லா வைஃபும் வரமாட்டேன்னு சொல்லிட்டா. இப்போ நான் எந்த மூஞ்சியை வச்சுட்டு என்னோடய ஃபர்ஸ்ட் வைஃபை கேட்பேன்னு. ஆனால் எதுவுமே கேட்காம ஃபர்ஸ்ட் வைஃப் சொன்னால், நான் உங்களோட வரேன்னு. அப்போ அந்த ஆள் நினச்சான், செருப்பால் அடித்த மாதிரி இருக்குது, இப்போது அவளுக்கு தான் நான் அட்டென்ஷன்லாம் கொடுத்துருக்கணும், இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு. ஹியூமன்ஸ் எல்லாருக்குமே 4 வைஃப்ஸ் இருக்கா. நம்மளோட 4th வைஃப் நம்ம பாடி. நம்ம செத்து போனோன்னு பாடி அழுகி போயிடும். நம்மளோட 3rd வைஃப் வெல்த், மெட்டீரியல் பொசஷன்ஸ். நம்ம போன அப்புறம் அதெல்லாம் வேற யார் கைக்கோ போயிடும். நம்மளோட 2nd வைஃப் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி. நம்மளோட கிரேவ் வரைக்கும் தான் வருவா. 1st வைஃப் நம்மளோட சோல். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கோட், மெய்யான ஆத்மாவை தாங்குவதால் பொய்யான உடலுக்கு மெய் என்ற பெயர். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதுதான் ட்ரூத்னு. ஆனால் மோஸ்ட் ஆஃப் அஸ் நம்மளோட ஃபர்ஸ்ட் வைஃபை திரும்பி கூட பார்க்கறதில்ல. நீங்கள் வேறு ஏதாவது இந்த ஸ்டோரியிலேருந்து லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் ஷேர் ஆர் தாட்ஸ். ஹாவ் அ குட் டே. குருவே சரணம்.